அக்கிரமங்களுக்கும், நாம் சுமந்து தீர்க்க வேண்டிய சாபங்களுக்கும், எல்லாவற்றிற்குமாக ஆண்டவர் ஏராளம் பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி சிலுவிலே மரித்து நமக்கு மீட்பளித்து விட்டார். இது எவ்வளோ ஒரு பெரிய காரியம் பாருங்க. ஆண்டவர் எனக்கு என்றென்றைக்குமான மீட்பை அந்த கல்வாரி சிலுவையிலே உயிர் விட்டு கொடுத்து விட்டார், மீட்பளித்து விட்டார் என்று சொல்லி, துணிச்சலா பாவம் செய்யலாமா? செய்யவே கூடாது. ஒரு காலம் பாவம் செய்யக்கூடாது. நம்ம ஆண்டவர் பரிசுத்தராய் இருப்பது போல், உங்களை படைத்தவரும், பாதுகாத்து வழிநடத்துகிறவரும், ரத்தம் சிந்தி உங்களை மீட்டவருமான ஆண்டவர் பரிசுத்தராய் இருப்பது போல், நீங்களும் உங்கள் நடத்தையில் முற்றிலும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் பிரியமானவர்களே. முற்றிலும் பரிசுத்தமாக. உங்கள் சிந்தனையிலே பரிசுத்தம் வேண்டும். வாயின் வார்த்தையிலே பரிசுத்தம் வேண்டும். உங்களுடைய செயல்களிலே பரிசுத்தம் வேண்டும். உங்களுடைய நடத்தையிலே பரிசுத்தம் வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் பரிசுத்தம் வேண்டும். ஆம் பிரியமானவர்களே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை மறந்து, நான் செய்த பாவத்தை அவர் மன்னித்து விட்டார் ஏற்கனவே. இனி நான் பாவம் செய்யலாம் என்று துணிச்சலோடு நீங்கள் பாவம் செய்தால், அல்லது பாவம் செய்த